அநீதிக்கு எதிரான போராட்டமும் வாழ்க்கையின் தத்துவங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சில சமயங்களில் நம்மைச் சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் நம்மை சிந்திக்கத் தூண்டும். அநீதி, கோபம், போராட்டம் இவை வெறும் அன்றாட செய்திகளா, அல்லது இவற்றிற்குள் ஆழமான வாழ்க்கைத் தத்துவங்கள் புதைந்து கிடக்கின்றனவா? இன்று நாம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் பின்னணியில் வாழ்க்கையின் அடிப்படையான சில உண்மைகளைப் பற்றிப் பேசப் போகிறோம். சமீபத்தில் ஒரு செய்தி. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம், அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அஜித்குமார் என்ற சகோதரர் காவல்துறையினரால் அடிக்கப்பட்டு இறந்ததைக் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 16 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. இந்த நிகழ்வில் தவேக தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார். அரசியல் கட்சியைத் தொடங்கிய பின் அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை. இந்தச் செய்தி வெறும் அரசியல் நிகழ்வு என்று மட்டும் பார்த்துவிட முடியாது. இதில் மனித சமூகத்தின் அடிப்படை உணர்வுகள், நீதி தேடல், அதிகாரத்தின் பரிணாமம் மற்றும் தனிமனிதனின் பொறுப்பு என பல தத்துவார்த்த கேள்விகள் புதைந்துள்ளன. வாருங்கள், ஒவ்வொன்றாக ஆராய்வோம். 1. அநீதியும் மனிதனின் கோபமும். அஜித்குமார் என்ற சகோதரர் காவல்துறையினரால் அடிக்கப்பட்டு இறந்ததாக சொல்லப்படும் இந்தச் செய்தி நம் அனைவர் மனதிலும் ஒருவித கோபத்தையும் ஆத்திரத்தையும் தூண்டுகிறது. ஏனெனில் நீதி என்பது மனித சமூகத்தின் அடிப்படை ஆதாரம். ஒரு குழந்தை பிறக்கும் போதே நீதி வேண்டும் என்ற உணர்வுடன் பிறக்கிறது. ஒரு தவறு நடக்கும்போது நமது மனம் அதை உடனடியாக அடையாளம் காண்கிறது. அது ஏன்? இது வெறும் சட்ட நூல்களில் எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைகள் மட்டுமல்ல, இது நம் மனசாட்சியின் குரல். வரலாற்றைப் புரட்டிப் பாருங்கள். எங்கெல்லாம் அநீதி நடந்ததோ அங்கெல்லாம் மக்கள் திரண்டு நின்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இவர்களைப் போன்ற தலைவர்கள் அநீதிக்கு எதிராக போராடினார்கள். அவர்களது போராட்டம் வெறும் அரசியல் போராட்டமாக மட்டும் இருக்கவில்லை. அது மனிதனின் மாண்பை, நியாயத்தை நிலைநாட்டும் தத்துவார்த்த போராட்டமாக இருந்தது. 2. அமைதி வழியிலான போராட்டத்தின் அவசியம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 16 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. பைக்பேரணி செல்லக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகள். இது ஏன்? ஒரு போராட்டம் அதன் நோக்கத்தை அடைய வேண்டுமென்றால் அது அமைதி வழியில் நடத்தப்பட வேண்டும். வன்முறை, குழப்பம், பொதுமக்களுக்கு இடையூறு இவை போராட்டத்தின் நோக்கத்தையே நீர்த்துப் போகச் செய்துவிடும். அகிம்சை என்பது ஒரு பலவீனமான ஆயுதம் அல்ல, அது உலகின் மிக சக்திவாய்ந்த ஆயுதம் என்று காந்திஜி நிரூபித்துக் காட்டினார். அமைதி என்பது வெறும் போராட்டத்தின் உத்தி மட்டுமல்ல, அதுவே ஒரு தத்துவம். அமைதியைக் கடைப்பிடிப்பதன் மூலம் நாம் நமது எதிரிக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறோம். எங்கள் கோபம் நியாயமானது, ஆனால் எங்கள் வழிமுறைகள் நேர்மையானவை. இதுவே ஒரு போராட்டத்தை மக்கள் ஆதரிக்க வைக்கும். 3. தலைமைத்துவமும் தனிமனித பொறுப்பும். விஜய் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார். அரசியல் கட்சி ஆரம்பித்த பின் அவர் கலந்து கொள்ளும் முதல் ஆர்ப்பாட்டம் இது. ஒரு தலைவன் என்பவன் யார்? வெறும் கூட்டம் சேர்க்கும் ஒருவரா? இல்லை. ஒரு தலைவன் என்பவன் சமூகத்தின் மனசாட்சியை பிரதிபலிப்பவன். அநீதி நடக்கும்போது அதைச் சுட்டிக்காட்டி அதைத் திருத்துவதற்கு தலைமை தாங்க வேண்டியது ஒரு தலைவனின் கடமை. தலைவன் என்பவன் வெறும் பேச்சாளன் அல்ல, அவன் ஒரு வழிகாட்டி. அவன் தனது செயல்கள் மூலம் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் கலந்து கொள்வது ஒரு சமூக பிரச்சினைக்கு தனது பங்களிப்பைச் செலுத்துவதைக் காட்டுகிறது. அதே சமயம் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. எனக்கு என்ன வந்தது என்று நாம் ஒதுங்கி நின்றால் அநீதி தழைத்தோங்கும். நமது குரல், நமது செயல்கள் இவை அனைத்தும் சமூக மாற்றத்திற்கு காரணிகள். 4. அதிகாரத்தின் பரிணாமம். காவல்துறை என்பது சமூகத்தின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் சில சமயங்களில் அதிகாரத்தில் இருக்கும் சில தனிநபர்களின் தவறான அணுகுமுறையால் முழு அமைப்பிற்கே கெட்ட பெயர் வந்துவிடுகிறது. அதிகாரம் ஒரு மனிதனை எவ்வாறு மாற்றுகிறது என்பது ஒரு ஆழமான தத்துவார்த்த கேள்வி. அதிகாரம் என்பது ஒரு கத்தி போன்றது. அதைச் சரியாகப் பயன்படுத்தினால் அது சமூகத்திற்கு நன்மை பயக்கும். தவறாகப் பயன்படுத்தினால் அதுவே பேரழிவை ஏற்படுத்தும். இந்தச் சம்பவம் காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சில சமயங்களில் குறைக்கிறது. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில தனிநபர்களின் தவறுக்காக ஒட்டுமொத்த அமைப்பையும் குறை கூறுவது சரியல்ல. அதே சமயம்
அந்த அமைப்பின் மீது சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை இது உணர்த்துகிறது. 5. அமைதிக்குப் பின்னாலுள்ள அமைதியின்மை. இந்த 16 நிபந்தனைகள் ஒரு போராட்டத்தை அமைதியாக நடத்துவதற்கான வழிகாட்டுதல்கள். ஆனால் ஒரு போராட்டம் ஏன் எழுகிறது? அது சமூகத்தில் நிலவும் ஒரு அமைதியின்மையின் வெளிப்பாடு. ஒரு தனிமனிதன் அல்லது ஒரு சமூகம் அநீதியை உணரும்போது அது உள்ளுக்குள் ஒரு கொந்தளிப்பை உருவாக்குகிறது. அந்த கொந்தளிப்புதான் போராட்டமாக வெளிப்படுகிறது. மேலே அமைதியாகத் தோன்றும் ஒரு சமூகத்தின் உள்ளே பல்வேறு சிக்கல்கள் புதைந்து கிடக்கலாம். ஒரு சிறிய தூண்டில் கூட அந்த சிக்கல்களை வெளியே கொண்டு வரும். ஒரு போராட்டம் என்பது வெறும் சத்தம் போடும் நிகழ்வு அல்ல. அது ஒரு சமூகத்தின் அடிப்படை பிரச்சினைகளை, அதன் நோய்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஒரு வழி. 6. வாழ்க்கையின் பெரும் போராட்டங்கள். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வெளிப்படையான போராட்டம். ஆனால் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நாம் தினசரி பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வறுமைக்கு எதிரான போராட்டம், மன அழுத்தத்திற்கு எதிரான போராட்டம், நமது கனவுகளை அடைவதற்கான போராட்டம். இவை அனைத்தும் வெவ்வேறு வடிவங்களில் இருந்தாலும் போராட்டத்தின் அடிப்படை ஒன்றுதான். ஒவ்வொரு போராட்டத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? விடாமுயற்சி, தளராத நம்பிக்கை மற்றும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் துணிச்சல். இந்த குணங்கள்தான் நம்மை மனிதர்களாக வாழ வைக்கின்றன. ஒரு போராட்டம் என்பது வெறும் வெளிப்படையான செயல் அல்ல. அது நம் உள் மனதின் பிரதிபலிப்பு. 7. நம்பிக்கையும் எதிர்காலமும். இந்த ஆர்ப்பாட்டம் அஜித்குமார் என்ற சகோதரருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் நடத்தப்படுகிறது. நம்பிக்கை என்பது மனிதனை இயக்கும் ஒரு மாபெரும் சக்தி. நாளை சிறப்பாக இருக்கும், நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கைதான் நம்மை தொடர்ச்சியாக வாழ வைக்கிறது. நாம் தனித்தனியாகச் சிதறிக்கிடக்கும் கற்கள் அல்ல, நாம் அனைவரும் ஒரு பெரிய சமூக கட்டிடத்தின் செங்கற்கள். ஒருவர் துன்பப்படும்போது மற்றவர் கரம் கொடுக்க வேண்டும். அதுவே மனிதத்தின் உன்னதம். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு தனிமனிதனின் அநீதிக்கான நீதி தேடலாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்த சமூகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்புகிறது. முடிவுரை. நண்பர்களே, ஒரு செய்தியை வெறும் செய்தியாகப் பார்ப்பதை விட அதன் பின்னாலுள்ள தத்துவார்த்த ஆழத்தைப் புரிந்துகொள்வது நம் வாழ்க்கைக்குப் பெரிய அர்த்தத்தைக் கொடுக்கும். அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதும், அமைதி வழியில் நீதியைத் தேடுவதும், சரியான தலைமைத்துவத்தைப் பின்பற்றுவதும், தனிமனித பொறுப்புடன் செயல்படுவதும், இவை அனைத்தும் வாழ்க்கையின் அடிப்படையான தத்துவங்கள். இந்த வாதம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு தத்துவார்த்த விவாதத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.